வந்து பச்சை மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வரக்கூடிய பாதை. இப்போ மே மாதங்கிறனால மழை இல்லாதனால தண்ணீர் இல்லை. இல்லைன்னா இங்கே எப்போயுமே தண்ணி நிறையா போகும். இங்கே வந்து 2-3 டைம் குளிச்சிருக்கேன். இன்றைக்கி நமக்கு தண்ணி வரலை, ஆனால் தண்ணீர் போன பாதை இருக்குது. இந்த இடம் பாருங்கள், சுற்றி காடு தான். இன்டர்நெட்டு கூட எடுக்காது இங்கே. வெறும் பறவைகள், பூச்சியோட சத்தம், மயிலோட சத்தம், சில விலங்குகளோட சத்தமும் கேட்கும். அற்புதமான இடம். அவ்வளோ சில்னஸ் இருக்குது. இப்போ மழை தூரிகிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் அவ்வளோவா தெரியல, மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது. மரம் எவ்வளோ பெரிய மரம் விழுந்துருக்கு பாருங்க. விழுந்து கிடக்குதா மரம். இங்கே ஆனால் நிறையா தண்ணி இருக்கும். இந்தா நமக்காக கொஞ்சம் தண்ணி தேங்கியிருக்கு. இவ்வளோதான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த காட்டுக்குள்ளே வந்தாலே இந்த காட்டுக்குள்ளே வீசுகிற நறுமணமே அவ்வளோ அருமையாக இருக்கும். காற்று, மலர்களோட மரங்களோட வாசனை அவ்வளோ. மனுஷன் வாழ்கிறதுக்காக, அனுபவித்து வாழ்கிறதுக்காக பிறந்தவன். எந்த உயிரினத்துக்கும் இப்படி கிடையாது. மனிதனுக்கு தான் அனைத்தும் உண்டு. ஒரு ரசனை அப்படிங்கிறது மனுஷனுக்கு தான் உண்டு. இந்த பக்கத்து மலை இருக்கும். மலை கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த இடம் காற்று சத்தம். இப்படியே வெளியே போனால் வெளியே போயிடலாம். நடைபாதை இது. தண்ணீர் செல்லும் பாதை. என்னைக்கா இருந்தாலும் தண்ணி இதில் வரும். மழை இல்லாதனால தண்ணி இல்லை. இடம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். செல்லுன்னு இருக்கும். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. மனிதர்கள் பிறந்ததுக்கப்புறம் மழையை பெய்ய வச்சு மரங்கள் வளர்த்து இந்த காடை உருவாக்கலை. இந்த காடுகள் எல்லாம் உருவான பிறகு, மரங்கள் எல்லாம் வளர்ந்த பிறகு தான் நம்ம வந்தோம். மனிதர்களால் என்றைக்கும் இயற்கையை காப்பாற்ற முடியாது. வேணால் இயற்கையை கெடுக்காமல் இருந்தோம்னா நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதனால் இயற்கையை காப்பாற்றுறேன்,
இயற்கையை பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதிக பிரசங்கியான பேச்சாக இறக்கப்படுது. உண்மையும் அதுதான். வான் மண் மலை கடல் எல்லாம் உருவானதுக்கப்புறம் தான், மரங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மனிதன் வந்தான். ஒழுங்காக அடக்கமாக ஒழுக்கமாக வாழ்ந்துட்டு போனோம்னாவே போதும். அதை நம்ம வருகிற தலைமுறைக்கு செய்கிற நன்மையாக இருக்கும். எவ்வளோ பெரிய மரம் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மலையோட அடிவாரம், மலையாளப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தோட அடிவாரம். மழை இந்த மாதம் வந்து மழை இன்னும் ஆரம்பிக்கல இல்லையா, அதனால் தண்ணி கொஞ்சமாக தான் ஓடுது. இல்லைன்னா அப்படியே ஆர்ப்பரித்து ஓடுறத நான் பார்த்துருக்கேன் இங்கே வரும்போது. இன்றைக்கி இதுவும் நல்லா ரொம்ப ரம்மியமாக இருக்குது. தண்ணியோட சத்தம், காற்றோட சத்தம், அப்புறம் இந்த காற்றுல வர நறுமணம், இந்த மலர்களோட வாசனை, மரத்தோட வாசனை, அந்த சத்தம் ரொம்ப அருமையாக இருக்குது. தண்ணி இன்னும் நிறையாவே போகும். இந்த தடவை தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் குளிக்கலாம். இதில் உடலை நினச்சிட்டு தான் போகணும். நம்ம ஒன்று மறந்துட்டோம். மனிதன் வந்து இயற்கையை காப்பாற்ற முடியாது. ஏன்னா வானம், நிலம், கடல், மரங்கள், உயிரினங்கள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மனுஷன் வந்திருக்கான். மனிதன் வந்து இயற்கையை காப்பாற்றலாம் முடியாது. வேணால் மனிதன் வந்து அப்படி இயற்கையை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து அதிக பிரசங்கித்தனமாக தான் தோணுது. ஏன்னா மனிதன் இயற்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தானா இயற்கையும் சரியாக இருக்கும். நம்ம மனிதர்களும் அடுத்த வர தலைமுறைகள் அனைத்தரும் நல்லா இருப்பாங்க. அதனால் இயற்கையை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதெல்லாம் அதிக பிரசங்கியான பேச்சு. அதை விட்டுட்டு இயற்கையை புரிஞ்சுக்கிட்டு இயற்கையோடு சேர்ந்து வாழணும். அதுதான் வாழ்க்கை. எவ்வளோ பெரிய மரம் வருது. இந்த மரத்தை என்ன நம்ம உரம் போட்டால் வளர்த்தோம்? தானாக வளரலையா? இயற்கையை புரிஞ்சுக்கிட்டால் எல்லாம் தானாக நடக்கும். வாய்ப்பு இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும்போது எதுவும் பாட்டில் வீட்டில் வீசாமல் போங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா இங்கே மனிதர்கள் செருப்பு இல்லாமல் நடக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பாதைகளில் உயிரினங்களும் இருக்கும். அதுகளோட கால்களும் உண்ணாகக்கூடாது. இந்த பாதை இருக்குல்ல, இதுதான் நமக்கு வழி, தடம். இந்த தடத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா அப்படியே போகலாம். அப்படியே போனோம்னா, இந்த பக்கத்துக்கு போனோம்னா நேராக போனோம்னா மலை அப்படியே ஏறிடலாம். பாதை இருக்குது. ஒரு 12 கிலோமீட்டர் நடந்தோம் அப்படின்னா மங்களம் அருவின்னு ஒரு நல்ல அருவி ஒன்று இருக்குது. அதுக்கும் போகலாமா. வெறும் பூச்சிங்க சத்தம் தான், பறவைங்க சத்தம் கேட்கணும். டீப்பான ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது தான் கிடையாது. பார்த்தா அப்படி டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா இந்த இடத்துலேயே தண்ணி போகும். இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி போகும். மேக்ஸிமம் நான் இதில் வந்து தான் குளிச்சுட்டு போயிருக்கேன். இந்த இடம்
மே மாதத்துலேயே வந்தனால இங்கே தண்ணி இல்லை. இங்கேருந்து அந்த பக்கம் அப்படி ஃபுல்லாக போனோம் இல்லையா, அந்த வழியாக வந்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் குளிச்சுட்டு வந்தேன். இப்போ அவ்வளோதான், அந்த பாதையிலேயே அப்படியே வெளியே போயிடலாம். இங்கே தான் தண்ணி ஓடும், நிறையா ஓடும் மழை நல்லா பெஞ்சு இருக்கும் போது. இப்போ இந்த பாதையெல்லாம் நம்ம போக வேண்டியதுதான். இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பட்டாம்பூச்சி மயில் சக்கர சவுண்டு கேட்குது. நரி இருக்குன்னாங்க இந்த பக்கம், அந்த அளவு எங்கெல்லாம் எதுவும் படலை. வந்தாச்சு, அவ்வளோதான். வெளியே ரொம்ப பக்கத்துலேயே ஒரு வரையிலும் சுற்றி மலை தான். கிளம்ப வேண்டி தான். இங்கேருந்து பெரம்பலூர் ஒரு 40 கிலோமீட்டர். பாய். மலையாளப்பட்டி தான் எண்டு பார்ட்ரு. உங்கள் வீடுல தான் சைக்கிள் அங்கே விட்டுட்டு அப்படியே அந்த மலையில் போயிட்டு அந்த மலையில் தான் அருவி வருது. அந்த மலையில் குளிச்சுட்டு அப்படியே திருப்பி சுற்றிட்டு வந்தாச்சு. எவ்வளோ அழகான இடம் பாருங்க. எப்பயுமே இயற்கை மயமாக இருக்கும் இந்த இடம். பொன்னம்மா, இவங்க பேர் பொன்னம்மா. இவங்க பேரன் பழக்கம் பண்ணாலும் அவர் நம்பர் என்கிட்ட இருக்கு. எப்போ வந்தாலும் இவங்க கிட்ட ஃபோன் பண்ணிட்டு இங்கே சைக்கிளை வச்சுட்டு தான் போவேன். இந்த தடவை பார்ப்போம்.